ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் சுக்கா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் டச் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த மட்டன் சுக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த செய்யறதுக்கு நான் 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இது கூடவே 2 போல் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஒரே ஒரு ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு தக்காளியும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 2 ஏலக்காய், 1 கருப்பு ஏலக்காய், 3 துண்டு பட்டை, 4 கிராம்பு அண்ட் ஒரே ஒரு ஜாவத்திரி பூ. அன்னாச்சி பூ இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதெல்லாம் சேர்த்தாச்சு. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு நான் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு 5 விசில் போல் வரணும். 5-6 விசில் கூட நீங்கள் விட்டு எடுத்துக்கோங்க. இது ரெடி ஆகட்டும். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, இது கூட கல்பாசி ஒரு துண்டு, இந்த மாதிரி மராட்டி மொக்கு 1. இப்போ இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப இது ரோஸ்ட் ஆகிடக்கூடாது, லைட்டாக ட்ரை ரோஸ்ட் ஆனால் போதும். இது கூடவே 2 போல் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கணும். பாருங்கள், இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இது இருக்கட்டும். குக்கர் விசில் அடங்கிடுச்சு. இப்போது விசில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது இருக்கட்டும். நம்ம சுக்கா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இந்த கடாயில் எண்ணெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா 2 போல் பச்சை மிளகாவை நான் இந்த மாதிரி கீரையை ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணி ஒரு 1/2 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 போல் தக்காளி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணி இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க மட்டனை தண்ணியோடவே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடணும்.
மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வந்து குக் ஆகணும். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ஒரு பொடி, சுக்காக்குன்னு நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை வந்து இதோட வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு காரமும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து நல்லா வந்து சுண்டி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், சுக்கா வந்து நல்லா வந்து சுண்டிட்டு இந்த மாதிரி சைடில் வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும்போது நம்மளோட சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலையை இதோட ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து ரைஸோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் இது சப்பாத்தியோடவும் ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக வந்து இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்.